மத்திய வியட்நாமில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக குறைந்தது 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பல பிரபல சுற்றுலா தலங்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. 3 நாட்களில் 150 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்ததே அதற்கு காரணம். இன்னும் 9 பேர் காணாமல் போயுள்ளனர். 52,000க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. 62,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஒரு மாநிலத்தில் ஆற்றின் மேல் இருந்த தொங்கும் பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. முக்கிய சாலைகள் நிலச்சரிவால் முடங்கியுள்ளன. சுமார் 1 மில்லியன் மக்கள் மின்சார துண்டிப்பால் தவிக்கின்றனர். நா த்ராங் நகரில் மொத்த சாலைகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. குழந்தைகளும் குடும்பங்களும் கூரைகளில் மேலேறி சமூக ஊடகங்களில் உதவி கோருகின்றனர். இதையடுத்து ராணுவம், போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவே மேற்கொண்டு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வியட்நாமிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.